வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம கேட்க போற கதை விக்ரமாதித்யன் கதைகள் தான். சிங்கத்தை சிருஷ்டித்த கதை. தளராத மனம் கொண்ட விக்ரமாதித்யன் வேதாளத்தை மறுபடியும் முருங்கை மரம் விட்டு இறக்கினான். தன் தோளில் போட்டுக்கொண்டு நடக்கத் தொடங்கினான். வேதாளம் விக்ரமாதித்யனிடம் பேசத் தொடங்கியது. அரசே, நான் உங்களுக்கு 4 சகோதரர்களின் கதையை கூறுகிறேன் என்றது. கதையை கூறவும் தொடங்கியது. ஒரு சமயம் பாடலிபுத்திரம் என்னும் நகரில் விஷ்ணு சுவாமி என்ற ஒருவர் இருந்தார். அவர் சிறந்த தந்தையாகவும் குடும்ப தலைவனாகவும் திகழ்ந்தார். அவர் மனைவி கனகாம்பாள். இருவருக்கும் 4 மகன்கள் பிறந்தனர். எல்லாம் இனிமையாக சென்றது. ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு விஷ்ணு சுவாமி இயற்கை எய்தினார். அவரை தொடர்ந்து அவர் மனைவியும் சொர்க்கத்தை அடைந்தார். மகன்கள் 4 புத்திசாலிகள். ஆனால் வறுமை என்ற நெருப்பு சூழ்ந்திருந்தது. கவனிக்கவும் அரவணைக்கவும் யாருமில்லாமல் அவதிக்குள்ளாயின. பெற்றோர் இறந்த பிறகு சிறிது காலம் வறுமையில் வாடினர். 4 இதற்கு மேல் நாம் பிறந்த ஊரில் வாழ இயலாது என்று முடிவு செய்தனர். தன் தாய் வழி பாட்டி இல்லத்திற்கு சென்றனர். அங்கே அவர்களது மாமன்கள் அவர்கள் 4 அரவணைத்துக் கொண்டனர். அவர்களுடனே கிடைக்கும் வேலைகளை எல்லாம் செய்து கொண்டே காலத்தை கழித்தனர். காலம் செல்ல செல்ல மாமன்மார்கள் அவர்கள் 4 நடத்தும் விதத்திலும் வித்தியாசம் தென்பட்டது. மிகுந்த துயரத்தில் 4 அவ்விடம் இருந்தும் நீங்கிச் சென்றனர். வரும் வழியில் இடுகாடு ஒன்று பிணங்கள் எரியும் தீயோடு காட்சியளித்தது. 4 இடுகாட்டிற்கு உள்ளே சென்றனர். இந்த ஏழ்மை மற்றும் பசி வறுமை என வாடுவதை விட இங்கேயே இறந்து விடுவோம் என முடிவு செய்தனர். கயிறு ஒன்றை எடுத்து இடுகாட்டில் உள்ள மரத்தில் கட்டி இறைவனை வேண்டி உயிரை விட கிளையில் இருந்து 4 ஒரே சமயத்தில் குதித்தனர். எடை தாழாமல் கிளை உடைந்து விழுந்தது. விழுந்த அதிர்ச்சியில் 4 மயங்கினர். சிறிது நேரம் அவர்கள் முகத்தில் யாரோ தண்ணீர் தெளிப்பது போன்று தோன்றியது. எழுந்தால் சாது ஒருவர் அவர்களின் அருகில் அமர்ந்திருந்தார். மகன்களே, ஏன் இவ்வாறான முட்டாள்தனமான முயற்சிகளை செய்கிறீர்கள்? கை கால் உடல் குறை உள்ளவர்களே தன்னம்பிக்கையோடு உழைத்து வாழும் பொழுது உங்களுக்கு என்ன என்று அறிவுரை கூறினார். 4 அவரிடம் தங்கள் சூழ்நிலையையும் பகிர்ந்தனர். எல்லா விஷயத்தையும் கேட்ட சாது, மகன்களே, கெட்ட கர்மாக்கள் தான் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும். நல்ல கர்மாக்களை செய்ய துவங்குங்கள். செல்வம், கௌரவம், புகழ் எல்லாம் வந்த வழியே ஒரு நாள் சென்றுவிடும். ஆனால் புத்தி கூர்மையும் கட்டக்கல்வி நம் அனுபவம் இறக்கும் வரை நம் பின்னே தொடர்ந்து வரும். அதனால் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். கல்விகளையும் கலைகளையும் கற்கத் தொடங்குங்கள் என்றார். மேலும் அவர், என் குருமார்கள் எல்லா கலைகளிலும் கை தேர்ந்தவர்கள். அவர்கள் 4 திசைகளிலும் திசைக்கு ஒருவராக பிரிந்து வாழ்கின்றனர். நீங்கள் அவர்களை சென்று பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் நல்ல எதிர்காலம் உண்டு என்று ஆசிர்வதித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் சாது. சகோதரர்கள் 4 ஒரு முடிவிற்கு வந்தனர். 4 திசைகளுக்கு திசைக்கு ஒருவராக பிரிந்து செல்வோம். நமக்கு தகுந்த அறிவையும் கலையையும் கற்றுத் தேர்வோம். நம் வாழ்வை நாமே வளப்படுத்திக் கொள்வோம் என்று கூறி திசைக்கு ஒருவராக பிரிந்து சென்றனர். செல்வதற்கு முன்பு 4 ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு அங்கு வந்து மீண்டும் இணைவோம் என்று முடிவு செய்துவிட்டு கிளம்பினர். திசைக்கு ஒருவராக பிரயாணத்தை தொடங்கினர் 4 சகோதரர்களும். காலம் கடந்தது. அவர்கள் முடிவு செய்த நேரமும் வந்தது. 4 ஒரு அடர்ந்த காட்டின் நுழைவில் இருக்கும் ஆற்றின் அருகில் கூடினார். 4 புது தன்னம்பிக்கையோடும் பொலிவோடும் இருந்தனர். 4 அங்கே சந்தித்ததும் கட்டித் தழுவி அன்பை வெளிப்படுத்தி பின் பேசத் தொடங்கினார்கள். என்ன கலைகளை எல்லாம் கற்று வந்துள்ளீர்கள் என கேட்க,
மூத்த சகோதரன், நான் ஒரு துண்டு எலும்பு கிடைத்தால் அந்த உயிரினம் என்ன என்பதன் எலும்பு உருவத்தை உருவாக்குவேன் என்றான். இரண்டாம் சகோதரன், நான் அந்த எலும்பு உருவத்திற்கு வெளித்தோற்றம், கண், காது, முடி என முழு வெளித்தோற்றத்தையும் உருவாக்குவேன் என்றான். மூன்றாம் சகோதரன், நான் அந்த உருவத்திற்கு இரத்தம், தசை, நரம்பு மண்டலம், உடல் உறுப்புகளை உருவாக்கி தருவேன் என்றான். நான்காம் சகோதரன், நான் உயிரில்லா உருவத்திற்கு உயிர் தருவேன் என்றான். 4 சகோதரர்களும் தாங்கள் கற்று வந்த தங்களுக்கு ஏற்பட்ட திறமையை நிரூபிக்க அவசரமாய் ஆற்றங்கரை ஓரத்திற்கு சென்றனர். முதல் சகோதரன் ஆற்றங்கரை ஓரத்திலிருந்து எலும்பு ஒன்றை கொண்டு வந்தான். மந்திரம் கூறி எலும்பு துண்டை ஒரு எலும்பு உருவமாக மாற்றினான். இரண்டாம் சகோதரன் அந்த எலும்பு உருவத்திற்கு வெளித்தோற்றத்தை அளித்தான். அது ஒரு உயிரற்ற சிங்கம். மூன்றாம் சகோதரன் அந்த சிங்கத்திற்கு இரத்தம், தசை, நரம்பு மண்டலம் மற்றும் உள்ளுறுப்புகளை கொடுத்தான். இப்பொழுது அந்த சிங்கம் ஒரு முழுமையான உருவத் தோற்றத்தை பெற்றது. நான்காம் சகோதரன் அதற்கு உயிர் கொடுத்தான். உயிர் வந்த அடுத்த நொடி சிங்கத்தின் நினைவும் திரும்பி வந்தது. மிகுந்த பசி, தாகம் என அது மிகவும் உக்கிரமாக இருந்தது. 4 சகோதரர்களும் தங்களுடைய திறமையை தாங்கள் வெளிப்படுத்தியதை நினைத்து பெருமையாக அந்த சிங்கத்தை பார்த்து கொண்டிருந்தனர். சிங்கம் தன் கூரிய நகங்கள் மற்றும் பற்களை கொண்டு 4 சகோதரர்களையும் ஆவேசமாக தாக்கியது. 4வரையும் நன்கு சுவைத்து உண்டு பின் காட்டில் சென்று மறைந்தது. இவ்வாறு இக்கதையை கூறி முடித்த வேதாளம், அந்த சகோதரர்கள் 4வரும் இறந்த பழி யாரை சாரும், சிங்கத்தையா அல்லது சகோதரர்களையா என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்ய மகாராஜா, அந்த பழி முழுவதும் 4ஆம் சகோதரனையே சாரும் என்றார். ஏன் என்றால் மற்ற 3 சகோதரர்களும் சிங்கத்திற்கு தோற்றத்தையும் உருவ அமைப்பையும் மட்டுமே தந்தனர். ஆனால் 4ஆம் சகோதரன் அந்த உருவம் சிங்கம் என தெரிந்தும் தன் திறமையை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்று எண்ணி அதற்கு உயிர் கொடுத்தார் மற்றும் தன் சகோதரர் 3வரையும் கொன்றார் என்றார் அரசர். மேலும், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் விளைவையும் நாம் சிந்திக்க வேண்டும். பெருமைக்காக பிறரிடம் தன்னை நிரூபிக்க வேண்டி பிறரை தலைகுனிய செய்யும் மற்றும் செயலின் விளைவை சிந்திக்காமல் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமக்கு அழிவை மட்டுமே தரும் என்று கூறினார் விக்ரமாதித்யர். இதனை கேட்ட வேதாளம், தாங்கள் ஒரு சிறந்த சிந்தனையாளர் அரசே என கூறி வெடுக்கென பறந்து மறுபடியும் முருங்கை மரத்தை அடைந்தது. மற்றும் ஒரு முறை விக்ரமாதித்யன் வேதாளத்தை முருங்கை மரம் விட்டு இறக்கி அழைத்து வருவார். நமக்காக வேதாளமும் அடுத்த கதையை கூறும். நாம் அந்த கதையை அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.